இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வர வைக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை பொழுதுல 12வது மாதத்தில் நம் யாவரும் கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஜனவரி மாதத்தில் ஆண்டவரிடத்தில் சொன்ன காரியங்கள், ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியங்கள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. அல்லேலூயா. In the beginning of the year you have got a promise. Do you remember that? And God also have given you a promise word, a rhema word. Do you remember on that? Hallelujah. ஞாபகம் இருக்குதா எத்தனை பேருக்கு? சில பேர் அதை கருத கூட மாட்டாங்க. ஆனா வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாத ஒரு தேவன். அதோட அடிப்படை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, ஜீவன் என்று சொல்லுகிற காரியம், ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவில் அதிகாரத்தில் இருக்குது என்று சொன்னவர். ஆகையால் ஜீவன் என்று சொல்லும் போது தேவன் மனிதனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியை உண்டாக்குறார். Life is something joy that God provide for humankind. அல்லேலூயா. இன்னைக்கு பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உபாகமம் 30வது அதிகாரம் 19வது வசனம். Deuteronomy 30 verse 19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்நிதியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடி இருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சந்நிதிக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர் என்றார். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசும். 19வது வசனமும் 20வது வசனமும் அல்லேலூயா முழுமையாய் வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் நான் ஒரு சிறிய பகுதியை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். I have set before you life and death. Choose life. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜீவனை தேர்ந்து எடுங்கள், ஜீவனை தீர்மானம் பண்ணுங்க சொல்றாரு. மரணத்தையும் முன்னுக்கு வச்சிருக்கிறேன், ஜீவனையும் முன்னுக்கு வச்சிருக்கிறேன். நீ என்ன தேர்ந்தெடுக்கணுமா? ஜீவனை தேர்ந்தெடுக்க சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஜீவன் என்று சொல்லப்படும் போது எதை குறிக்குது பிரியமானவர்களே? நம்மளுடைய சரீரமும் நம்மளுடைய ஆன்மாவும் இணைந்து இருக்கும் போது அது உயிரோடு இருக்குது என்றால் அது ஜீவனுக்கு சமமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. Life is the union of the soul and body. அல்லேலூயா. இந்த சரீரமும் இந்த ஆன்மா உள்ளுக்கு இல்லை சொன்னா அதுக்கு ஜீவன் இல்லை. ஜீவன் தனியாய் செயல்பட முடியாது. அல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை எப்படி தனித்தனியாய் நீங்கள் பிரிக்க முடியாதோ அதே போலதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை பிரிக்க முடியாது. சரீரம், ஆவி, ஆத்துமா, அல்லேலூயா, இதை பிரிக்க முடியாது. இவைகள் சேரும் போது ஜீவன் என்ற காரியங்கள் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த ஜீவன் என்று சொல்லப்படும் போது இது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட மகா பெரிய பரிசு, a gift from God. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை என்று சொல்லப்படும் போது நீ உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னா அந்த உயிரை கொடுத்த ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியம் யாவற்றும் உனக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகையால் இந்த வாழ்க்கையை அழித்துக் கொள்வதற்கு உனக்கு என்ன கொடுக்கப்படல? அதிகாரம் கொடுக்கப்படல. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்வாதாரத்தை நல்வாழ்வாய் வாழ்வதற்கு வழிமுறைகளும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது செவி சாய்க்காதனால தான் பல பிரச்சனைகள். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த வாழ்வு லைஃப் இஸ் a trust that God given us. அல்லேலூயா. ஒரு நம்பிக்கை என்று சொல்லப்படுகிற காரியத்தை ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிறார். நான் உனக்கு ஜீவனை கொடுத்துக்கிறேன்னு சொன்னா உன் மேல் மகா பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறேன்.
I am putting my trust on you that you will be my witness. Hallelujah. நீங்கள் உயிராய் இருக்கிற காரணம் எதற்கென்றால் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நீங்கள் அவருக்காய் சாட்சியாய் இருப்பீர்கள் என்று. அல்லேலூயா. மூன்றாவது காரியம், ஜீவன் என்று சொல்லும் போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு என்ன சொல்லுவாங்க, கடன். மண்ணிலே உருவாக்கப்பட்டவன் மண்ணுக்கே திரும்புவான். அல்லேலூயா. மண்ணிலே உருவாக்கப்பட்டவன் மண்ணுக்கு தான் திரும்புவான். ஆனா ஜீவனை பெற்றுக்கொண்டு வந்த ஜீவன் எங்க சொந்தமானது? ஆண்டவருக்கு சொந்தமானது. அப்ப இந்த ஜீவனை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நம்மளுக்கு கடனாய் கொடுத்திருக்கிறார். கொடுத்ததை சரியாய் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஜீவன் எங்க ஆரம்பித்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இந்த ஜீவனானது ஏடன் தோட்டத்திலிருந்து உருவாக்கப்பட்டிருக்குது. இதை யாரும் மறுக்க முடியாது. It is written. அல்லேலூயா. இதை எவராலும் மறக்க முடியாத ஒரு காரியம். ஏடன் தோட்டத்திலிருந்து ஆண்டவர் ஜீவனை உண்டாக்கினார். மனிதனை அந்த இடத்தில் உருவாக்கப்படும் போது, மனிதனுடைய நாசியில் அவர் ஊதும் போது, அந்த நாசிக்குள்ளாய் அவருடைய ரூவாய் காற்று உள்ளே நுழைந்த உடனே ஜீவன் ஒன்று காரியம் உண்டாகுகிறது. மனிதன் உயிரடைய ஆரம்பிக்கிறான். அப்ப ஜீவன் எங்கேருந்து உண்டாக்கப்படுகிறது? முதலாவது பிரியமானவர்களே, ஏடன் தோட்டத்திலிருந்து. இன்னைக்கு சொல்லலாம், கற்பத்திலிருந்து உருவாக்கப்படுகிறது. கற்பத்தில் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாய் முதல் இடம் உருவாக்கப்பட்டது ஏடன் தோட்டத்திலிருந்து. மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அங்க உருவாக்குறார்? ஜெனசிஸ் 2:7 நீங்க வாசிக்கலாம். அல்லேலூயா. ஆதியாகமம் 2:7 ஆண்டவர் என்ன செய்றார்? மனிதனை மண்ணினால் உருவாக்கப்பட்டு அவன் நாசியில் என்ன செய்றாரு? மூச்சு ஊதி அவனுக்கு உயிரை கொடுக்கிறார். ஜீவன் உண்டாகுகிறது அங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்படியாப்பட்ட காரியம், இப்படியாப்பட்ட மகத்துவமான காரியத்தை தான் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். These kind of miracles that God have done in our life. That is why we are giving thanks to God. அதுக்கு தான் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுக்கு என்னால் முடியும்னு நினைச்சு நிறைய பேர் ஓடுறாங்க பார்த்தீங்களா? கடைசியில் காணாவே போயிடுவாங்க. I decide my life. Some people will say that. And if you find that kind of people today, they are lost. We do not know where they are today. அவங்க எங்க இருப்பாங்கன்னு தெரியாது. அல்லேலூயா. என் வாழ்க்கை நான் முடிவு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுகிறவன் கடைசியில் எங்க இருப்பான்னு அவனுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. தடையே இல்லாமல் காணா போய் விடுவார்கள். அல்லேலூயா. என் வாழ்க்கை முழுமைப்படுத்தி நடத்துகிற தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தா என் எதிர்காலம் எங்க இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த இடத்தில் நிச்சயம் நான் இருப்பேன். அதுதான் ரெண்டு வித்தியாசமான காரியங்கள். இந்த வாழ்வாதாரம் என்று சொல்லப்படும் போது, இந்த ஜீவன் என்று சொல்லப்படும் போது 3 விதமான பகுதியை நாம் பார்க்க போகிறோம். 3 விதமாக காரியங்களை பிரித்து உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது சரீரபுலமான இருக்கிற ஜீவன் என்று சொல்லப்படுகிறது, பிசிக்கல் லைஃப். அல்லேலூயா. இந்த பிசிக்கல் லைஃப் எங்க உருவாக்கப்பட்டிருக்குது? முதலாவது ஏடன் தோட்டத்தில் வானத்தையும் பூமியும் உண்டாக்குற தேவன் இடத்திலிருந்து உண்டாக்கப்பட்டிருக்குது. அது தலைமுறை தலைமுறையாய் ஜனங்களுக்கு தொடர்ந்து பழகி பெருகி உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்குது. அல்லேலூயா. இதுக்கு மரணம் உண்டு. ஆனால் இதோட பிறப்பின் காரணம் எங்க பார்த்தோம்னா, இந்த ஜீவனோட பிறப்பு எங்க ஆரம்பித்திருக்குன்னா, ஏடன் தோட்டத்திலிருந்து ஆரம்ப காலத்தில் ஆண்டவர் உருவாக்கினாரு. அங்கேருந்து தொடங்கினதான் இன்றைக்கு தலைமுறை தலைமுறையாக ஜனங்கள் பழகி பருகி கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒன்று அன்னைக்கு ஆண்டவர் செய்தார். ஆதாமின் இடத்தில் ரூவாய் காற்றை ஊதினார். ஆதாமின் மூலமாக ஜனத்தொகை பழகி பெருகி இன்றைக்கு சங்கதியாக மாறிக்கொண்டு வந்திருக்குது. அல்லேலூயா. அப்ப உருவாக்குற இடம் எங்க? தேவன் இடத்தில். ஜீவன் எங்க அது வந்திருக்குது? ரூவாய் காற்று கொடுத்த தேவன் இடத்திலிருந்து வந்திருக்கிறது. அது முதலாவது காரியமா இருக்குது. இரண்டாவது ஆவிக்குரிய ஜீவன், ஸ்பிரிச்சுவல் லைஃப். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய ஜீவனை குறித்து பார்க்குமானா
யாதோறும் இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் லைஃப். If the one believe in Christ, obey Christ, he has been crowned with a spiritual life gift. Hallelujah. நம்பினாதான் உனக்கு கிடைக்கும், நம்பாட்டி எப்படி உனக்கு கிடைக்கும்? Hallelujah. ஆண்டவருடைய குணாதிசயங்கள் அடங்கி இருக்கிற காரியமும் இதுல தான் இருக்குது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்று சொல்லப்படும் போது கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் யாவருக்கும் உண்டாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் சொல்றாரு, என் பிதாவானவர் உங்களுக்கு சொன்னபடியே தேற்றவாளன் உங்களிடத்தில் வருவார், நான் போன பின்பு அவர் உங்களை சத்தியத்திலே நடத்துவார், அவர் உங்களை எல்லா காரியத்திலும் அவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய ஜீவனை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உண்டாக்கப்படுகிறது. அல்லேலூயா. Spiritual life is been given through Jesus Christ to every believer. அல்லேலூயா. Number 3, மூன்றாவது காரியம் நித்திய வாழ்வு. அல்லேலூயா. 3 வாழ்வை குறித்து நம்ம சொன்னோம். முதலாவது வாழ்வு சரீரபூர்வமாய் இருக்கிற வாழ்வு, இரண்டாவது வாழ்வு ஆவிக்குரிய வாழ்வு, மூன்றாவது வாழ்வு நித்திய வாழ்வு. அல்லேலூயா. தேவனுடைய குணாதிசயங்களை குறிக்குது. தேவன் யாரு? அவர் நித்தியமாய் உயிரோட சதா காலமும் இருக்கிறவர். ஆகையால் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்ட ஜீவனும் நமக்கு அப்படியாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. நான் மரித்துக்கலாம், நான் மடிந்து போகலாம், ஆனால் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறபடியினால, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுனால எனக்கு நித்திய வாழ்வு உண்டு என்று நிச்சயத்தை ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார். 3 வித்தியாசமான ஜீவனை குறித்து நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகினால் பிரியமானவரே, நம்மளுடைய வாழ்க்கை ஜீவனுள்ளதாக இருப்பதற்கு ஆண்டவர் நம்மளை நடத்துவது நலனாய் இருக்கிறது. மனுஷன் என்னை நடத்துகிற காட்டிலும் ஆண்டவர் என்னை நடத்துகிறது எவ்வளவோ மேலானது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் உன்னை நடத்தவேன்னு சொல்லுவான். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? மனுஷர்களுக்கு பின்ன ஓடுறாங்க. அவங்க கொஞ்சம் ஆலோசனை கொடுக்கறாங்க, கொஞ்சம் நல்ல காரியத்தை சொல்றாங்க, சொன்னோன்னே அவங்களுக்கு பின்னால ஓடி போய் ஒட்டி கொண்டு தன் வாழ்வாதாரத்தை அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க? நடத்தணும்னு நினைக்கிறாங்க. எங்கேயும் போக மாட்டாங்க ஐயா. ஒரு கட்டம் வந்தோன்னே அவங்க ஒன்று கைவிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லையா. ஆண்டவர் நடத்தினார்னா இன்பமோ துன்பமோ வலியோ வேதனையோ சுகமோ வியாதியோ எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் உன்னை மேற்கொண்டு நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு நடு ரோட்டில் விட்டுட்டு போறவர் இல்லை. போன உடனே உன்னை கூட்டிட்டு கைப்பிடிச்சிட்டு போயிட்டு இந்தா போ அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்டுட்டு போறவர் இல்லை. கடைசி வரைக்கும் உன்னை நடத்தி முடிக்கிற தேவன். ஆரம்பமும் அவரே, முடிவும் அவரே. தொடங்கி வைத்தவர் துவக்கத்தை முடிக்க வல்லவராக இருக்கிறார். உன் ஓட்டத்தை தொடங்கின தேவன் உன் கூடையே இருந்து ஓடுகிற தேவன். உன் ஓட்டத்தை முடிக்கிற அளவுக்கும் உன் கூடையே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய ஜீவன் ஆண்டவர் நம்மளுக்கு அப்படியாய் வைத்திருக்கிறார். The life that God has provided for us is something miracles. Hallelujah, hallelujah. That people could not understand. வாழ்வாதாரம் என்று சொல்லப்படும் போது எல்லாரும் நினைக்கிறாங்க, வந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம் செத்தோம், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் கொடுத்த வாழ்வாதாரம் அதுக்காக கொடுக்கப்படல. அல்லேலூயா. அவருக்காக, அவருடைய நாமத்தோட மகிமைக்காக உனக்கும் எனக்கும் உண்டாக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 10:10 எடுத்துக்கங்க என்னோட. Take with me John chapter 10 verse 10 and 10. Jesus said, I have come that they may have life and have it more abundantly. Hallelujah. வாசிங்க கேட்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான்.
நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் நல்லா கேளுங்க, அது பரிபூர்ண படவும் வந்தேன். ஜீவனை மட்டும் கொடுத்துட்டு போல பரிபூர்ணத்தையும் ஆண்டவர் நம்ம இடத்துல விட்டு செல்ல வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கொடுக்கிற ஜீவன் உலகம் கொடுக்கிற ஜீவனுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. உலகம் ஜீவன் கொடுக்குதா? ஆமா. சிற்றின்பு கொடுக்கும் போது உனக்கு ஜீவன் வருது அல்லவா, புத்துணர்ச்சி வருது அல்லவா? ஆமா தானே? கவலையா இருப்பாங்க, அவங்களுக்கு பெற்றுக்கொண்ட காரியம் அவங்களுக்கு பெற்றுக்கொண்டோன்னு திடீர்னு எங்கேருந்து பலன் வரும்னு நம்மளுக்கு தெரியாது. உடனே பலனாய் மாறி சுகமாய் மாறி நான் நல்லா இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன். நான் சொல்றேன், அந்த சுகம் நிரந்தரம் அல்ல. தேவனுடைய சுகம் இன்றைக்கு வலி வேதனையோடு இருக்கலாம், நாளை பரிபூர்ணத்தை உண்டாக்குற சுகம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற பரிபூர்ணம் என்ன தெரியுமா? இந்த பகுதியில் அநேகர் இந்த பரிபூர்ணம் சொன்னோன்னே என்ன நினைப்பாங்க? ஆஹா, நான் ஆஸ்தியோட இருப்பேன், நான் அந்தஸ்தோட இருப்பேன். Many people think I will live in wealth and comfort. This chapter, this verse is not talking about your comfort or your wealth. உன்னுடைய ஆஸ்திகளும் உன்னுடைய அந்தஸ்தும் குறித்து இந்த பகுதி ஆண்டவர் நம்மளோட பேசலையா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஜீவனை கொடுக்கிறேன், அதில் நான் பரிபூர்ணத்தை கொடுக்கிறேன். அல்லேலூயா. என்ன பரிபூர்ணம்? ஆஸ்தியும் அந்தஸ்தும் இல்லைன்னா என்ன பரிபூர்ணம்? உலகம் ஆஸ்தியும் அந்தஸ்தும் குறித்து இதுதான் பரிபூர்ணம் என்று உன்னிடத்தில் பேசுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற பரிபூர்ணம் என்ன தெரியுமா? முதலாவது சமாதானத்தின் பரிபூர்ணம் ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிறார். அவருடைய ஜீவன் கொடுக்கிற காரணம் உனக்கு சமாதானம் பரிபூர்ணமாய் தங்கி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை அப்படின்னு சொன்னா அவனால எங்கேயும் நிம்மதியாக வாழ முடியாது. அல்லேலூயா. If a man does not receive any peace in his life, he cannot live anywhere. Hallelujah. He will always confused. He cannot make a own decision. He cannot see goodness in his life. அவனுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை பார்க்க முடியாதுயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பரிபூர்ணத்தை கொடுக்கிறேன். அப்படின்னா நான் உனக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவது, உலகம் கொடுக்க முடியாத மகிழ்ச்சி. உலகம் கொடுக்கும் மகிழ்ச்சி எப்படி தெரியுமா? அந்தந்த நேரத்துக்கு கூடிய மகிழ்ச்சி, சந்தோஷம்தான். The world can give you joy only the certain time you are in need, and after that it will be removed from your life again. Hallelujah. But the joy that God is giving in fullness will be remain with you. If a man receive the joy of God given to him, he can make his own decision. He will live peaceful. Hallelujah. He is the happiest man. Hallelujah. மூன்றாவது, தேவன் கொடுக்கிற பரிபூர்ணம் அது ஒரு நோக்கத்தை வைத்திருக்குது. A purpose of fullness is given to you. Hallelujah. ஒரு பரிபூர்ண நோக்கத்தை ஆண்டவர் மேல் வைத்திருக்காருல, அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக உனக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் சாட்சியா இருப்பீர்கள் என்று தேவனுடைய நோக்கம். அல்லேலூயா. அப்ப அந்த நோக்கத்தை கர்த்தர் என்ன செய்வார்? உன்னுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாய் மாற்றுவார். அல்லேலூயா. இறுதியாக, இது ரொம்ப அவசியம், இது எப்போதும் சொல்லுகிற காரியம், இது எப்போதும் பார்க்குற காரியம். சில நேரத்தில் இது சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, நமக்கே தெரியணும்ப்பா. ஆண்டவர் எனக்கு கொடுக்குற பரிபூர்ணம் எதுக்காக தெரியுமா? நான் அவரோடைய நெருங்கிய ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று. அல்லேலூயா. என்னுடைய ஜீவன் எதுக்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? இப்படியாப்பட்ட காரியங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. என்னுடைய ஜீவன் அடுத்தவனுடைய வாழ்க்கை கெடுக்கிறதுக்காக கொடுக்கப்படல. என்னுடைய ஜீவன் அடுத்தவனை குறை சொல்வதற்காக கொடுக்கப்படல. என்னுடைய ஜீவன் அடுத்தவனை இளமைப்படுத்த சொல்வதற்காக கொடுக்கப்படல. என்னுடைய ஜீவன் இன்னொருத்தனுக்கு குழி நோண்டுறதுக்கு கற்றுக் கொடுக்கல. என்னுடைய ஜீவன் ஆண்டவர் கொடுத்த நோக்கம் என்ன? மனிதர்கள் ரட்சிப்பு அடைய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நோக்கம் உன் மேலே வைக்கப்பட்டிருக்குது. ஆகையினால் உனக்கு உயிர் கொடுத்தது எதுக்காக? இப்படியாப்பட்ட நல்காரியங்களை செய்வதற்காக. அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களை நான் நினைவு மூட்டுகிறேன்.
யாதோறும் ஒருவர் ஆண்டவர் என்னை நடத்தட்டும் என்று தன் வழியை விட்டு ஒப்பு கொடுக்கிறாங்களே, those people who tell, Lord, you lead me, I give everything to you, I don't want to listen to anyone, நான் யாரு சொல்றதையும் நான் கேட்க போவதில்லை, நீங்க சொல்றத மட்டும் நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் மிகுந்த நெருக்கத்தில் இருக்கிறான். ஏன் தெரியுமா? சுத்தி இருக்கிறவங்க என்னமா சொல்லுவாங்க, என்ன சொன்னாலும் இந்த ஆள் கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் கூட யோசிக்கிற தன்மை இல்லை. ஏன்னா உலகத்தில் வாழுகிறவன் உலகத்தின் வழியே பேசுவாங்க. ஆனா ஆண்டவருக்கு வாழுவதுக்கு ஒருத்தன் வந்து நிக்கிறானா, அது இருக்கட்டுமே, நீங்க சொல்லுங்க இப்ப நான் என்ன செய்யணும்னு. என் கண்ணு மண்ணுக்கு எனக்கு பசியா இருக்குது, ஆகாரம் இருக்குது, I have food in front of me, I am hungry, but I tell God, Lord, no matter the food is there, you tell me, should I eat or should I wait? என் கண்ணு மண்ணுக்கு ஆகாரத்தை நான் சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும். அப்படி இருக்கிற நிலை, என் கண்ணு மண்ணுக்கு ஆகாரத்தை வைக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட சொல்ற காரியம், ஆண்டவரே இதை நான் சாப்பிட வேண்டுமா அல்லது நீர் சொல்வதை கேட்பதற்கு நான் காத்திருக்க வேண்டுமா? பெயின்ஃபுல் டிசிஷன். உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? புத்தி இல்லாதவனே, நீ உயிர் வாழ்வதற்கு சாப்பாடை சாப்பிடு, அப்பதான் நீ தேவனை ஆராதிக்க முடியும். ஆமாவா இல்லையா? ஹலோ, நான் உயிர் வாழ்வதற்கு ஆகாரம் சாப்பிடணும். If I want to live, I must eat. This is what the world will come and advise me. But what I say, Lord, you tell me. Why these kind of people do that? ஏன் இப்படிப்பட்ட ஒரு மனுஷர்கள் இருக்கிறாங்க தெரியுமா? ஒன்றாவது, வேதம் சொல்லுது, மனிதன் அப்பத்தினாலும் மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு ஓடுறல, தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஓடிப்பாரு, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும். அந்த நிமிஷத்துல வலி, வேதனை, பசி, வாந்தி, வைக்கம் எல்லாம் வரும் உனக்கு. ஆனா ஆண்டவர் கொடுக்கும் போது நிரந்தரமானது. அந்த ஆகாரம் அந்த நிமிஷத்துக்கு உனக்கு பலத்தை கொடுக்கும். நாளைக்கு மறுபடியும் உனக்கு பசிக்கும், நாளைக்கு மறுபடியும் உனக்கு பசிக்கும், அடுத்த வாரம் மறுபடியும் பசிக்கும், அடுத்த மாசம் மறுபடியும் பசிக்கும். ஆனா தேவன் சொல்லுகிறது காரியம் என்ன தெரியுமா? நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன் அப்படின்னு போறான் பத்தியா. இனி உனக்கு பசி தாகம் இல்லாமல் போகும். உன்னுடைய பசி தாகம் தேவனுடைய வார்த்தையாக மாற ஆரம்பிக்கும். Hallelujah. You never practiced, and don't tell me it is impossible. For the word of God say nothing is impossible for God. Hallelujah. தேவனால கூடாத ஒன்றும் இல்லை. Hallelujah. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில இந்த காரியம் எல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிற காரணம் அவர் கொடுத்த ஜீவன். The life that God provide for us is something wonderful. Hallelujah. Hallelujah. ஒரு அற்புதம், யாராலையும் விவரிக்க முடியாது. பார்த்தீங்களா எவ்வளவு அழகா ஆண்டவர் வைத்திருக்கிறார். உலகம் பார்த்து என்ன தெரியுமா சொல்லும்? மதிகேடனே, புத்தி இல்லாதவனே, உன்னை காப்பாற்றுவதற்கு முதல் என்ன செய்? சாப்பிடு. இயேசு சிலுவையில் இருக்கும் போது அதான் சொன்னாங்க, இயேசுவே நீ நசரேத்து ராஜாவல்லவா, உன்னை நீ காப்பாற்றிக்கொள். என்னது? உன்னை நீர் காப்பாற்றிக்கொள். கேலித்தனம். எல்லாத்தையும் காப்பாத்துனீங்க, எல்லாத்துக்கும் சுகம் கொடுத்தீங்க, எல்லாத்தையும் விடுதலையாக்குறீங்க. இன்னைக்கு உங்க கட்டப்பட்ட நிலையில தொங்கிக் கொண்டு இருக்கிற நிலத்துல ஏன் உங்களால உங்களை காப்பாத்திக்க முடியல? கேலித்தனம். தேவன் ஒரு நொடி நினைச்சிருந்தா அது காரியமே நடந்திருக்காம போகும். ஆமாவா இல்லையா? அந்த சிலுவையில கூட இப்படி பண்ணியிருந்தும் அவர்கள் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, பிதாவே, இவர்கள் செய்கிறதை மன்னியும். Lord, forgive these people. அப்பனா ஆண்டவருடைய நோக்கத்தை எவ்வளவு அழகாய் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆண்டவர் இயேசுவுக்கு அந்த ஜீவனை எப்படி இருக்கும் என்று சொல்லுவதற்கு அடையாளத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஐயா அல்லேலூயா. சும்மா கொடுக்கப்படல, ஒரு நோக்கத்தோட கொடுக்கப்பட்டிருக்குது. கிறிஸ்து ஆண்டவர் பூமிக்கு வந்தது ஒரு நோக்கம். மனிதர்கள் மீட்கப்பட வேண்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், யாதோரும் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா. நீ சொல்ற அந்த கேலித்தனத்துக்காக ஆண்டவர் கோபப்பட்டு என்னை நான் காப்பாற்றிக்கொள் இறங்கி வந்தனா இன்னைக்கு உனக்கும் எனக்கும் அங்க இடம் இல்லை. அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடக்கும். பசி பட்டினியோடு இருக்கும் போது உனக்கு ஆகாரம் முன்னுக்கு கொண்டு வந்து வச்சு சாப்பிடுன்னு சொல்லும் போது, ஆண்டவரே நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற மனிதனுக்கும் நான் எடுத்து சாப்பிட்றேன்னு சொல்ற மனிதனுக்கும் வித்தியாசம் உண்டு. நான் எடுத்து சாப்பிடுகிற மனிதனுக்கு அன்றன்றைக்கும் கையேந்தி நின்று கொண்டே இருப்பானா. ஆனா என்ன செய்யணும்னு சொல்லி கையேந்தி கத்தர்கிட்ட நிற்கிறானே, அவனுடைய வாழ்க்கை பரிபூரணத்தை ஜனங்களுக்கு முன்பதாய் கர்த்தர் வெளிப்படுத்துவார். நான் உன்னோட கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று வாக்குறுத்த தேவன் வாக்கு மாறாதவர். ஐயா, உன் ஜனங்களுக்கு முன்பதாய் உனக்கு நான் அதிசயங்களை செய்வேன், அவர்கள் அந்த அதிசயங்களை காண்பார்கள். மறந்துடாத, நான் உனக்கு உடன்படிக்கை செய்த தேவன், ஈசாக்கோட சொன்ன தேவன், யாக்கோபோட சொன்ன தேவன், ஆபிரகாமோட சொன்ன தேவன், உடன்படிக்கை மறவாமல் நடத்தின தேவன், உன்னோட உடன்படிக்கை செய்தவரும் மறவாமல் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. ஜீவன், லைஃப். ஹல்லேலூயா. லைஃப் இன் கிரைஸ்ட் இஸ் மோர் worth than life in this world. ஹல்லேலூயா. நிறைய பேர் போய் ஊசி போட்டுக்கிட்டாங்களே, செத்து போயிடுவாங்க பயம். இன்னைக்கு கேள்வி கேட்டீங்கன்னாக்கா, இல்லை எங்களை கட்டாயப்படுத்தினாங்க அதனால தான் பயம். சில இடத்துல என்ன தெரியுமா சொன்னாங்க, மதிக்கேடுனா இருக்காதீங்க, நம்மளுடைய பாதுகாப்புக்காக தான் அரசாங்கம் செய்தார்கள், நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அது பிரசங்கமாகவே செய்து ஜனங்களை என்ன செஞ்சாங்க, மூட நம்பிக்கைக்குள்ள கொண்டு போனாங்க. என்னையா போட்டிருக்குது, நீர் சொல்லும் நான் செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரத்தில் ஜீவனை கொடுத்தவருக்கு தெரியாதா அதை எப்படி உனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று. நீங்க உயிரோடு இருக்கும் போது சும்மா நடந்து போய் ஏதாவது அலுவல் விழுந்துருவீங்களா? விழுந்த அடிபடணும் உங்களுக்கு தெரியாது, சேதாளம் உங்களுக்குன்னு தெரியாது, வலின்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மனுஷனுக்குள்ளாய் வைத்திருக்கிற ஒரு தற்காப்பு. ஆண்டவர் எவ்வளவு அழகா அதை டிசைன் பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா? ஒரு காலத்தை பார்க்க வந்து அது ஆபத்துன்னு உனக்கு தெரியும், ஆனா மீறி போய் செய்யறேன்னா யாரோட கொழுப்பு? ஆண்டவர் சொன்னாரா, நான் உனக்கு ஜீவனை கொடுத்தது எதுக்காகப்பா? நான் உனக்கு பரிபூர்ணை கொடுத்தது எதுக்காகப்பா? நான் சந்தோஷமா இருக்கணும், நீ மகிழ்ச்சியா இருக்கணும். சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே என் மகிழ்ச்சியாவே இல்லப்பா, என் வாழ்க்கை முழுவதும் அப்படியே இருளாகவே இருக்குது ஆண்டவரே, எங்க திரும்பினாலும் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்குது ஆண்டவரே, எடுத்து வைக்கிற காலடி எல்லாம் நிலம் தெரியாமல் இருக்குது ஆண்டவரே சொல்றியா? உன் பாதத்தை கல்லில் இடராதபடிக்கு கர்த்தர் உன்னை ஏந்தி நடத்துவார். அதுக்கு நீ இடம் கொடு. தூக்கணும்னு ஆசை இருக்குது, தூக்குறதுக்கு இடம் கொடுத்தா தானப்பா. ஒரு சின்ன பிள்ளைய நீ 2 கையை நீட்டி தூக்குறதுக்கு போவ, அந்த சின்ன பிள்ளை என்ன செய்யும்? ஓடி வந்து உன் மேல ஏறிக்குதா இல்லையா? ஏன்? அதுக்கு தெரியும் நீ அதை தூக்க போறேன்னு. ஆனா கையை நீட்டாம அப்படியே நின்றுட்டு இருந்தா அது என்ன செய்யும்? அதுவும் கையை நீட்டிக்கிட்டு அங்க சும்மா தான் இருக்கும். சிலது தாங்க முடியலன்னா கிட்ட வந்துடும், அப்படியே உடச்சிட்டு இருக்கும். கையை மட்டும் 2 நீட்டேன், உடனே என்ன செஞ்சிடும்? ஐயா நம்மளை சயாங் பண்ண போறாங்க, நம்மளை கொஞ்சம் போறாங்க. ஐயா இவர் என்னை தூக்குனா நான் கீழே விழுவ மாட்டேன், பாதுகாப்பா இருப்பேன். ஐயா என் உடலை அனல் மூட்ட போறாங்க. ஐயா என் தேவைகள் நான் ஏதாவது கேட்டா அவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஐயா என்னை சயாங் பண்ண போறாங்க. அல்லேலூயா. இயேசுவும் 2 கரங்களை நீட்டி கொண்டு தூக்குறதுக்கு ரெடியா இருக்காரு. நீ ஓடி போய் ஏறதுக்கு ரெடியா இருக்கியா?
நீ தான் இங்கே நின்று கொண்டுக்கிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க கோச்சுக்குவாங்க, இவங்க கோச்சுக்குவாங்க. ஐயோ என் நிலை இப்படியா இருக்குது, என் நிலையும் அப்படிதான் இருந்தது. முச்செடிக்கு நடுவில் ஆண்டவர் நிற்க வைக்கும் போது வழியா இருக்கும், நடக்கவும் முடியாது, நிற்கவும் முடியாது, நகரவும் முடியாது. ஆண்டவர்கிட்டயே உட்கார்ந்து கேளு, என்ன செய்யணும். நான் அதை தான் செய்வேன். போனாலும் முடியாது, போவாட்டி முடியாது, அப்படிதான் இருந்துச்சு. அதெல்லாம் ஆண்டவர் சொல்ற, ஆபத்து நேரத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவை கொடுப்பேன். ஹல்லேலூயா. பயப்படாத. பிரியமானவர்களே, என்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நடத்துகிறாரோ, whenever God leave your life, these few things will happen and you will experience it. நீங்கள் இந்த சிறிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையை அனுபவமாய் சந்திப்பீர்கள். முதலாவது, கடல் சுத்தி கொந்தளிப்பு அடிக்குது, பாத்தீங்களா? புயல் காத்து அடிக்குது. There is a storm, it's coming towards you. ஆனா மறந்துடாத, அந்த தண்ணீர் உன்னை மூழ்க செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? உனக்கு கொடுக்கப்பட்ட ஜீவன் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஜீவன். ஹல்லேலூயா. Storm may come but they cannot sink you. Hallelujah. You will remain calm in between the storm because the power of life that God provide to his believers is wonderful. Hallelujah. இரண்டாவது, பல நெருக்கம், பல சோதனை உன்னுடைய வாழ்க்கையில் வரலாம் யா. ஹல்லேலூயா. ஆனா அது எதுவும் என்ன செய்ய முடியாது, உன்னை உடைக்க முடியாது. Many trials will comes upon the believers, but trust me, it cannot crush you because the life is provided by God for you. Hallelujah. Hallelujah. Number 3, many challenge will arise. Yes, this is what we are going through today. Hallelujah. நிறைய எதிர்ப்புக்குள்ளே காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அது எதுவுமே நான் யாரு என்று நிர்ணயிக்க முடியாது. நீ யார் என்று நிர்ணயிக்கிற அதிகாரம் யாருக்கு தெரியுமா இருக்கு? ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. God knows who are you. Your trials, your challenges cannot define who you are. நினைப்பாங்களே, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தேன், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தேன். அப்போ பார்க்குறவங்க என்ன தோணும், அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தையும் துயரத்தையும் சந்தித்து இன்னைக்கு ஒரு உச்சக்கட்டத்தில் இருக்கிறாங்க. அது உலகம் சொல்லும். ஐயா, அது உலகம் உனக்கு கொடுக்கிற அங்கீகாரம். ஆனால் தேவனோ கொடுக்கிற அங்கீகாரம் வேறு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஜீவனுடைய ஆசீர்வாதம் வேறு. ஐயா, பலவிதமான போராட்டத்திலும் பலவிதமான சோதனையிலிருந்தும் நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். ஆனால் நீங்கள் யாரு என்று ஜனங்களுக்கு கர்த்தர் உன்னை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. பார்வோனுடைய சேனைகள் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி வந்ததல்லவா? அல்லேலூயா. பார்வோனுடைய சேனை அதிகாரிகள் சொன்னது என்ன? வாங்க ஓடிடலாம், அவர்களோட தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். உன்னையும் கர்த்தர் அதுதான் செய்வார். உன்னை குறை சொல்வதற்கும் நீர் இவ்வளவு தான் அப்படின்னு சொல்வதற்கும் எக்காரணத்துக்கும் கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். நீ யார்? நீ எப்படியாப்பட்டவன்? உன் பலம் எப்படியாய்ப்பட்டது? இவைகள் கர்த்தர் உன் எதிராளிக்கு முன்பதாக வெளிப்படுத்துவார். அப்படியாப்பட்ட ஒரு வல்லமை உடைய தேவன் நாம் ஆராதிக்கிறோம். Believe in him rather than believe in people. People will die, God never die. Remember that. I will die, one day I will also die, but I am sure
ஐ வில் மீட் மை கிரைஸ்ட். நான் ஆண்டவரை நிச்சயம் சந்திப்பேன். ஹல்லேலூயா. அந்த நிச்சயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். சூஸ் லைஃப். ஹல்லேலூயா. வாட் இஸ் லைஃப்? ஏன் ஆண்டவர் லைஃபை சூஸ் பண்ண சொல்றாரு? இப்ப லைஃப் இஸ் சம்திங் கிவ் யூ பிளெஸிங்ஸ். லைஃப் இஸ் சம்திங் மிரக்கிள்ஸ். லைஃப் இஸ் சம்திங் unexplainable gift that God provide for his people. ஹல்லேலூயா. விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதத்தின் பரிசை ஜீவனாய் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் உபாகமம் 30:19 சொல்லும் போது, நான் உனக்கு முன்பதாக மரணத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஜீவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உரைக்கப்பட்ட அந்த காரியத்தை நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. நான் ஜீவனை தேர்ந்தெடுக்கிறேன். If I am saying choosing life, hallelujah, that means I am defining myself, describing myself to God that I choose you. நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்பா. நான் ஜீவனை தேர்ந்தெடுக்கிறது உண்மையானால் நான் ஆண்டவரை தேர்ந்தெடுக்கிறேன் என்று வெளிப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. இரண்டாவது, நான் ஆண்டவர் கொடுத்த ஜீவனை நான் தேர்ந்தெடுக்கிறேன் சொன்னா, நான் ஆண்டவர் விட்ட வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வழி வைத்திருப்பார் அல்லவா, அந்த வழியை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் என்று சொல்றேன். நான் ஜீவனை தேர்ந்தெடுத்திருக்கேன் சொன்னா, நான் ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்தையும் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஆண்டவரோட சித்தத்தையும் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். மாறவே இல்லை. இன்னைக்கு நிறையா நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன். நல்லதுதான், நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர் தான், இல்லைன்னு நான் சொல்லலையே. ஜீவனுள்ள தேவன் உனக்கு ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்த தேவனுக்கு ஜீவனுள்ள காரியத்துக்கு நீ பின்படுத்துறியா? அல்லேலூயா. ஒரு கேள்விக்குறி. நான் ஜீவனை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னா, நான் தேவன் உண்டாக்கின மகிழ்ச்சி சந்தோஷத்தையும் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகையினால் நீங்கள் ஜீவனை தேர்ந்தெடுப்பதற்கு இவ்வளோ அதிசயமான காரியங்கள் அடங்கி இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் ஒரு மனுஷனை கைவிட்டுட்டு போகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலும் கர்த்தர் ஜனங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஜீவன் என்பது வந்தோம், வாழ்ந்தோம், பார்த்தோம், பழகணும், பெருகணும், அப்புறம் முடிச்சு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிதானே? ஆனால் தேவன் உண்டாக்கின ஜீவனுக்குள்ளாக எவ்வளவு அதிசயமான காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். How miracles things that God has provide in the terms of life that God provide for his people. Hallelujah. இந்த காலை பொழுதுல உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஜீவனுள்ள தேவனை, ஹல்லேலூயா, உங்க கிருபை தான் என்னை நடத்தி வந்தது. உங்க கிருபை தான் என்னை தாங்கி நடத்தினது. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத நேரத்தில் உங்கள் கிருபை தான் என்னை நடத்தி சென்றது. ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலும் உம்முடைய கிருபை தான் என்னை நடத்தி வந்தது. நீர் உண்டாக்கின அந்த ஜீவனுள்ள வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஜீவனை தேர்ந்தெடுப்போமாக. மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிற காரியங்கள் வேண்டாம். The things that describing about death, remove it from your life. Don't choose it. We are confused always when we make a decision. If you choose life that God provide for you, I'm sure your decision will be wise. Hallelujah. If you choose death, your decision will be don't know where. We cannot describe it. Hallelujah. அதை சொல்ல முடியாது. நீ மரணத்தை தேர்ந்தெடுக்கும் போது அது எங்கே போகணும்னு யாருக்கும் தெரியாது. ஆகையால் ஜீவனை தேர்ந்தெடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் மகிமையான காரியத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவது தேவனுடைய ஜீவனுடைய ரூவாய் காற்றை நம் மத்தியிலே நிறைவாய் நிரப்புவதற்காக நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா.
எந்நேரமும் அவர் உண்டாக்கின ஜீவனுக்கு உண்மை உடையவனாக இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் அந்த உண்மை அந்த ஜீவனுக்குள்ளாய் கர்த்தரை நோக்கி பார்க்க இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் நம்மளுடைய என்ன செய்வாங்கன்னா, இந்த ஜீவனை குறித்து பேசும்போது ரொம்ப உள்ளே போயிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆராதனை முடிஞ்சு வெளியே போனோன்னா திருப்பி உலகத்தார் மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது எந்த ஜீவன் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஜீவன்லாம் ஒன்றே ஒன்று தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த ஜீவனை குறித்து உங்களிடத்தில் நான் விவரிக்கிறேன். அந்த ஜீவன் உள்ள தேவன் உங்களை விடுவிப்பார், உங்களை காப்பார், உங்களை நடத்துவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் சர்வ வல்லமை உடைய தேவனே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதுலப்பா இந்த ஜீவனை குறித்து நாங்கள் பார்த்தோம். நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த நன்மையான ஜீவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பரிசுத்த தேவனே, ஒருவேளை நீங்கள் வைத்திருக்கிற திட்டத்தின் விட்டு அந்த ட்ராக்கை விட்டு நாங்கள் நகர்ந்து போயிருந்தோமானால் எங்களை திருப்பி இழுத்துக்கொள்ளும்படி சொல்லி செபிக்கிறோம். உம்முடைய வழியிலே நடக்க எங்களுக்கு பலத்தை தாரும். இந்த நாளில் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்க எல்லா நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே. மாறாத இயேசுவின் நாமத்தை சொல்லி கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.